ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, மேலும் நமது ராசி பலன்கள் என்னென்ன சிறப்பாக அமையுதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை, யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோலாம் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு, மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது சேனலோடு இணைந்திருங்கள். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரத தினமாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் 3ஆம் பெரிய தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மதியம் 12:04 பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. அது வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாகவும் 11 கூடையவன் சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுடைய நாட்பட்ட பிரச்சனைகள், அதாவது உங்க பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தகராறுகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதனால பிரச்சனைகள் தீரும். உங்க பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால இன்றைய தினம் பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க. பொருளாதாரத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் நீங்க மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு நல்ல சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு முக்கியமான டெக்னிக்கலான விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறதுனால நுணுக்கமான விஷயங்களை கற்றறியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறும். ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. உங்களது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒற்றுமையான அமைதியான குடும்ப வாழ்க்கை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க ஒரு விஐபி போல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்க அலுவலக பணியில் இருக்குங்க. கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கால்நடைகள் வாங்கி அதை வந்து பராமரிக்கிறதுல நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இன்னைக்கு இருப்பீங்க. உங்க வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் இப்படி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்க மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. பெரியவர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து நெகட்டிவ் விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடாது. பரந்த மனதோட நேர்மறை எண்ணங்களோடு நீங்க செயல்பட்டால் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். ஏன்னா இன்றைய தினம் 11ஆம் இடத்திற்கு சந்திரபகவான் வரதுனால மதியத்துக்கு பிறகு வேற லெவலில் உங்களுக்கு நிறைய முயற்சிகளுக்கான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நீங்கள் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியுங்க. உங்களது நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க ஆசைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சாவியாக உங்களது முயற்சிகள் கண்டிப்பாக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வழிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே. நீங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு நீங்கள் டேரா போட்டு அங்கேயே நேரத்தை அதிகமாக செலவழிச்சிங்க அப்படின்னா அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ஸோ குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்கணுங்கிறது மைண்டில் எப்பயுமே இருக்கணுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனுக்குறந்த காதலருடனான காதல் உறவில் நீங்களும் உங்க காதலரும் ஒரு நல்ல காதல் மனநிலையில இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு லவ் மூடு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க. உங்கள் காதலருக்கும் உங்களுக்கும் இடையில இன்னும் நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினம்
நீங்கள் சொத்து பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுவீங்க. மேலும் பெரிய பெரிய நில பேரங்களை எடுத்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடிக்க முடியும். அதனால் அசைய சொத்துக்களை நீங்கள் இன்றைய தினம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் முக்கியமான ஒரு நபராக நீங்கள் செயல்படுவீங்க. ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சின்னு பணியாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அதனால் எதுவுமே விட்டுறாதீங்க. எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் அதிகமான அன்பையும் நல்ல காதலையும் கொடுத்து உங்களை ஒரு எனர்ஜெட்டிக்காக மாற்றுவாருங்க. அதனால் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். அசைய சொத்துக்கள் அதாவது இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் அப்படின்னா அதில் அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி விஷயங்களை பேரம் பேசி நல்ல ரேட்டுக்கு நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. உங்களுக்கு சகோதரருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இருக்குங்க. ஸோ சிறந்த ஒரு நாள். சொத்து பிரச்சனைகள் தீரும். நாட்பட்ட பரம்பரையாக இந்த பிரச்சனைகள் கூட இப்போ தீரக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்திக்கலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல சூழல் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு பயணங்களாக அது அமைங்க. சாதகமான நல்ல வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உருவாகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள்க. பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை இங்கே வியாபார ரீதியாக தெரிந்து கொள்வீங்க. ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் உங்கள் வியாபார ரீதியாக சேரும். அலுவலக பணிகளில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கப்படுவீங்க. அதனால் உங்களை சுற்றி தான் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. உங்களை மையமாக வைத்து அனைவரும் வேலை செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு முக்கியத்துவம் பெருகக்கூடிய ஒரு நாள் கிட்ட தினம். அதனால் உத்தியோக பணிகளுக்கு எத்துக்கூடும். வியாபாரத்தில் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆதரவு பெறுங்க. சில பேர் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மீது அதிகமான இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. கால்நடைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் பெருகும். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா அதன் மூலமாக உங்கள் மனதில் பெரியோர்கள் ஆலோசனையின் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.